யாருமே தயவு செஞ்சு அவன் பின்னாடி போகாதீங்க. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவர் போனாலே கூட்டம் வந்துடும். அவர் பாத்ரூம் போனால் கூட்டம் வருமா? இந்த விஷயம் கற்றுக்கணும், புக்கு படிக்கணும், நிறைய படிக்கணும். அப்பப்போ படித்து டைலாக் மாதிரி சொல்லணும்னா வாய் குழலும், சரியாக வராது. அவங்க அப்பாவுடைய அட்வைஸ் அவர் கேட்கலாம். இந்த மாதிரி இந்த குஷி அந்த புஷி ஆனந்தா ஒரு பேர், அதுக்கு பாண்டிச்சேரியில் 3 தெரு 4 தெரு இருந்தாலும் எம்எல்ஏ ஆகிடலாம். உண்மையாவே சார், குழந்தைங்க செத்து போச்சு சார். நீங்கள் சும்மா நம்ம பக்கத்து வீட்டில் யாரோ நடந்துருச்சுன்னா நம்ம உடனே இங்கே விருந்து கொண்டாடுவோமா சார்? ஐயோ கொஞ்சம் அமைதியாக இருங்கப்பா, பக்கத்து வீட்டில் டெத்து நடந்திருக்கு பார்த்து, அப்படி தானே பேசுவோம். இல்லை பட்டாசு வெடி இது பண்ணு, நம்ம அவன் வீட்டில் சத்தா நமக்கு என்ன சொல்ல முடியுமா? அந்த உணர்வு ஏன் விஜய்க்கு இல்லை? இவ்வளோ ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஏது பணம் எனக்கு? டப்புன்னு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடு, ஒரு ஆம்புலன்ஸ் வாங்குறேன், அது வாங்குறேங்கிறாங்க, அப்புறம் நம்பரை மறைச்சிருக்கேங்கிறாங்க. என்னன்னு புரியும். நான் என்ன சொல்கிறேன், நீ பிச்சை எடுத்தாவது அடுத்தவனுக்கு உதவி செய்யணும்னு அவசியமே இல்லை. ஒரு ஆக்டர் வந்து கம்மிங் இன் டு த பப்ளிக் அண்ட் சர்விங், இது அரசியல் கட்சிகள். நம்ம சமீபத்தில் ஒரு இஷ்யூ வந்து அந்த பாலாவை பற்றின இஷ்யூ பயங்கரமாக போயிட்டு இருந்தது. எனக்கு தெரியல, பாலாவை பற்றி ரொம்ப தெரியாது சார், அந்த பையன் சின்ன பையன். ஆனால் ஒரு விஷயம் நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன், இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஏது பணம் எனக்கு? இப்போ நான் கூட பண்ணுறேன், ட்ரஸ்ட்டு ஒரு 30 வருஷமாக நடத்துகிறேன். என்னுடைய டார்கெட் 10 lakhs per year. அதில் ஒரு 5 லட்ச ரூபா எனக்கு காவேரி ஹாஸ்பிட்டல் கொடுக்குறாங்க, இன்னொரு 5 லட்ச ரூபா மாதிரி இருக்கிறது இந்தியா சிமெண்ட்ஸ், அது மாதிரி ஒரு கம்பெனி கொடுக்கும். அவ்வளோ எல்லாமே அக்கௌண்ட் செக்கு அது வரும். இதில் 2 ட்ரஸ்ட்னா 2 ட்ரஸ்டோடைய செக் புக் இருக்குது, செக்கு அங்கே வவுச்சர் பேடு, அவ்வளோ முடிஞ்சு போச்சு. டப்புன்னு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடு, ஒரு ஆம்புலன்ஸ் வாங்குறேன், அது வாங்குறேங்கிறாங்க, அப்புறம் நம்பரை மறைச்சிருக்கேங்கிறாங்க. என்னன்னு புரியும். நான் என்ன சொல்கிறேன், நீ பிச்சை எடுத்தாவது அடுத்தவனுக்கு உதவி செய்யணும்னு அவசியமே கிடையாது. தவிர இந்த மாதிரி கிமிக்கெல்லாம் இப்போ இந்த போலி ஃபைனான்ஸ் கம்பெனியில் இருக்கிறவங்க தான் பண்ணுவோம். ஹெலிகாப்டர்லேருந்து பூ தூவுறது, எல்லாருக்கும் அது பண்ணுறேன் இது பண்ணுறேங்கிறது. இந்த ப்ரொடியூசர் டைரக்டருக்கு ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் கட்டி கார் வாங்கி கொடுத்துருவான். அப்போ அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் யார் கட்டுறது? கார் வாங்கி கொடுத்தார் அப்படின்னு சாவியெல்லாம் போடுவாங்க. அடுத்த மாதம் அவன் நிற்பான், சார் இந்த மாதம் நீங்கள் ஒரு 1.5 லட்ச ரூபா கட்டணும், சாவியை கொடுங்க, சாவியை மட்டும் கொடுங்க சார். யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் இந்த கூத்தெல்லாம் என்னத்துக்கு சார்? நம்ம உழைப்பில் என்ன கொண்டு. என் பையன் அவன் BMW வச்சுருக்கான், 55 லட்ச ரூபா. நான் கியா வச்சுருக்கேன், கரன்ஸ் வச்சுருக்கேன், 22 லட்ச ரூபா. எதுக்குடா இது 7 சீட்டுடா, சூப்பராக இருக்கடா ஏசி அப்படின்னா, அப்பா பிராண்டு பண்ண. டேய் நாம தான்டா பிராண்டு, நமக்கு எதுக்குடா பிராண்டு அப்படின்னு. நாம தான் பிராண்டாக மாறணும் பாஸ், நமக்கு எதுக்கு பிராண்டு? இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பிராண்டு. அவன் எனக்கு எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா தான் எங்களுக்கு பிராண்டு. நான் எங்கள் அப்பா மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டு அதில் ஒரு 70% நான் வந்திருப்பேன். அதுதான் பிராண்டு. பிராண்ட் என்ன பண்ணுதோ, சோனின்னு போட்டிருக்கு, இல்லை நோக்கியான்னு போட்டாங்க வேலை செய்யாதா, இல்லை கேனன்னு போட்டால் வேலை செய்யாதா? ஆனால் வேலை செய்யறதுக்கு நமக்கு ஆப்ரேட் பண்ண தெரியணும், அதுவே வேலை செய்யாது. ஏஐங்கிறாங்களே, ஏஐக்கு நம்ம எந்த பட்டன் அமுக்கணும், நாம தான் அமுக்கணும். அப்போ நமக்கு தெரியாது, நமக்கு என்ன வேணும்னே தெரியாத போது அது என்ன பண்ணும்? அது சரியா? ஒருத்தன் சொன்னான், நான் கடவுள் உனக்கு நான் தொட்டதெல்லாம் பொண்ணா மாறணும். நான் அவன் சாப்பாடை தொடுறான், சாப்பாடு பொண்ணா மாறிடுது, குளிக்கணும்னு போனால் பக்கெட்டு போயிடுது, தண்ணி விட்டா தண்ணி கோல்டாக மாறிடுது. என்ன ஏழோடான்னு தலையில் வச்சு அவனும் கோல்டாக மாறி போயிட்டான், முடிஞ்சு போச்சு. இதுதான் பேராசை, அவசியமே இல்லை. அது விஜய் வரலாம் அரசியலுக்கு. எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு ஒரு வாய்ப்பு எப்போ இருக்குன்னா 20, 26, 31, 31, 37, 36 இருக்கலாம். அவர் ஃபர்ஸ்ட் மக்கள் கிட்ட இவரை நம்பினா நாம் ஏதாவது செய்ய. விஜயகாந்த் 234 தொகுதியில் முதல்ல தனியாக நின்னார், அவர் மட்டும்தான் ஜெயிச்சார். அத்தனை நிறைய பேருக்கு டெபாசிட் போயிடுச்சு. கமலஹாசன் அவரும் ஜெயிக்கல. இதுதான் உண்மை, யதார்த்தம் இல்லையா? கட்சி ஆரம்பித்து மிகப்பெரிய அளவில் எம்எல்ஏ ஆனது டி ராஜேந்திரன் ஆனார். அவர் கட்சி வழியாக வந்தார். பாக்யராஜ் எம்எல்ஏ ஆகலையே, அதுக்கு சொல்கிறேன். நான் எம்எல்ஏ ஆனேன்னா என்னை எதிர்த்தது யார்? நெப்போலியன்.
நெப்போலியன் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய கான்ஸ்டிடுவன்சியோடைய எம்எல்ஏ, நல்ல நண்பர். வில்லிவாக்கம் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய தொகுதி. எந்த கட்சி? திமுக எம்எல்ஏ. அப்போ நான் திமுக எதிராக எனக்கு கலைஞர் அவர் கூட்டு சொல்றாரு, அவன் மண்ணின் மைந்தன், அவங்ககிட்ட போய் நீ தேவையில்லாத மோதுற, பேசாமல் வில்லிவாக்கத்திலே நில்லு. இல்லை அவர் காமெடியன்னா ஹீரோ அப்படின்னு சொன்னதா சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் சொன்னாரா இல்லையான்னு தெரியாது. ஆனால் ரிசல்ட் மாறி போச்சு. இல்லை, நான் தானே ஜெயித்தேன். ஆரத்தி தட்டில் 10 ரூபா கூட போடாமல் ஜெயித்தவன் நான். போட மாட்டேன்ட்டு. நான் உங்களுக்கு 1 பைசா கொடுக்க மாட்டேன். அதே போல் நீங்கள் என்ன வேலை கேட்டாலும் உங்கள்கிட்ட 1 பைசா கூட நான் வாங்க மாட்டேன். ஆனால் அது நியாயமான வேலையாக இருக்கும். சாராயம் காய்ச்சறேன், என்னை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து காப்பாற்றுன்னா வரமாட்டேன். அப்படியே சொன்னேன். சார், வாழ்க்கையில் எவ்வளோ வேணால் படிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம், படிப்பே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒழுக்கம் இல்லாமல் இருக்கக்கூடாது. எனக்கு 75 வயசாச்சு. நான் இது வரைக்கும் 1 ட்ராப் லிக்கர் கூட சாப்பிட்டது கிடையாது. சிகரெட் குடிச்சது கிடையாது. சினிமாக்கார 2-3 தடவை குடித்தேன். பாலச்சந்தர் ஃபஸ்ட்டு உனக்கு சிகரெட் குடிக்கவே வராதா? குடித்ததே இல்லையா? இல்லை சார் அப்படின்னு. என்னடா நீ அப்படின்னு கடைசி வரைக்கும் அதை நான் உடனே நான் இப்படியாவது அந்த ஷார்ட்டில் நடிச்சு அவனு போய் கற்றுக்கவே இல்லையே. எனக்கு எதுக்கு? அது இழுத்தாலே அந்த புகை நாத்தமே எனக்கு தாங்காது. எனக்கு நான் ஏன் அதை குடிக்கணும்? அப்படி ஒரு சினிமா சான்ஸ் எனக்கு வேண்டியதே இல்லை. எனக்கு சினிமா ஒரு தொழில் சார். தொழிலுக்காக குடும்பத்தை விரோதிச்சுக்கிட்டு குடும்பத்தை இது பண்ணிக்கிட்டு என்னத்துக்கு? நமக்கு குடும்பத்துக்கு தானே எல்லாம் பண்ணுறோம். அப்புறம் குடும்பத்துக்கு பிடிக்காத எல்லாத்தையும் எதுக்கு சினிமாவில் போய் பண்ணணும்? அரசியல்லையும் அதே தான். ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எம்எல்ஏ 6 மணிக்கு மேலே யார் வீட்டில் இருப்பார் என்ன தெரிஞ்சுக்கணும். அவருக்கு 1 வீடு இருக்கா, 2-3 வீடு இருக்குதா, அண்ணன் சரக்குலேயே இருப்பாரா, சரக்கு இல்லாமல் இருப்பாரா, எல்லாம் தெரிஞ்சுக்கணும். வெறுமனே ஓட்டு போடக்கூடாது. போட்டுட்டு அப்புறம் எம்எல்ஏவை காணுமே, அதை காணுமே, இதை காணுமேன்னா கட்சியில் நிற்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? சில சமயம் வேறு தொகுதியில் போய் நின்றுடுவாங்க. இப்போ கூட என்ன சொல்கிறாங்க, சார் மயிலாப்பூர் எம்எல்ஏ நீங்கள் தான் சார், ஸ்டாலின் சார் உங்களுக்கு கொடுத்துருவார் சார். வேணவே வேணாம்ப்பா. நான் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு தமிழ்நாடு முழுக்க போய் பிரச்சாரம் பண்ணதுக்கு தான் ரெடியாக இருக்கேன். எனக்கு ஒரு தடவை எம்எல்ஏ இருந்துட்டேன். எனக்கு இன்றைக்கும் கவர்மெண்ட் பென்ஷன் வருது, போகிறோம். அது கிரேட் திங் சார். ஆனால் உங்கள்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதும் அதான். எப்படி ஸ்டேஜில் வந்து ஆன் ஸ்பாட்டில் வந்து நீங்கள் அந்த காமெடி அதெல்லாம் சொல்கிறீங்களா? முன்னாடி அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கொடுத்ததை பார்த்தோன்னா எனக்கே ஒரு இதுவாக இருந்தது. ரொம்ப மனசில் பட்ட வீட்டில் ஒரு பெரியவர் இருந்தால் எப்படி சொல்லுவார், அந்த லெவலுக்கு இருந்தது அந்த ஸ்டேட்மெண்ட். இல்லை சார், நிஜமாவே சார். குழந்தைங்க செத்து போச்சு சார். நீங்கள் சும்மா நம்ம பக்கத்து வீட்டில் யாரோ நடந்துருச்சுன்னா நம்ம உடனே இங்கே விருந்து கொண்டாடுவோமா சார்? கொஞ்சம் சார் அமைதியாக இருங்கப்பா, பக்கத்து வீட்டில் டெத்து நடந்திருக்கு பார்த்து, அப்படி தானே பேசுவோம். இல்லை பட்டாசு வெடி இது பொண்ணு, நம்ம அவன் வீட்டில் சத்தா நமக்கு என்ன சொல்ல முடியுமா? அந்த உணர்வு ஏன் விஜய்க்கு இல்லை? அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவர் போனாலே கூட்டம் வந்துடும். அவர் பாத்ரூம் போனால் கூட்டம் வருமா? பாத்ரூம் போகிறது இல்லையா? டெய்லி குளிக்க போகிறது இல்லையா? கூட்டம் வருதா? யோசிச்சு பாருங்க சார். சொல்கிறோம் இதுக்கு நான் என்னன்னு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இல்லை, அவரே எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண? எனக்கு என்ன, என்னோட கிட்டத்தட்ட 25 வயசு சின்னவர் தான். அவர் 20 வயசு சின்னவர். அவங்க அப்பாலாம் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் கனடாவுக்கு பண்ணுவார் சார். கனடாவுக்கு நீங்கள் தானே ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு போனீங்க? ஆமாம், அந்த ட்ரிப்பு நான் ஆர்கனைஸ் பண்ணேன். அப்போவே நல்ல ரெஸ்பான்ஸ் அவருக்கு. அவங்க அப்பா அதான் அப்படி ப்ரமோட் பண்ணி கொண்டு வந்தார் அவர். அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் இன்றைக்கும் அவங்க அப்பாவுடைய அட்வைஸ் அவர் கேட்கலாம். இந்த மாதிரி இந்த புஷி அந்த புஷி ஆனந்தா ஒரு பேர், அதுக்கு பாண்டிச்சேரியில் 3 தெரு 4 தெரு இருந்தாலும் எம்எல்ஏ ஆகிடலாம். இங்கே 55 தெரு கவுன்சிலர் இருக்குது மெட்ராஸ் தமிழ்நாட்டில். அந்த வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்மக்கிட்ட யார் வராங்க, அவன் ரசிகர் மன்றம்னா ரசிகர் மன்றமாக வச்சுக்கணும். எம்ஜிஆர் கூட யாரெல்லாம் அரசியல் கொண்டு வந்தாருன்னா, எம்ஜிஆரோட ரசிகர் மன்றத்துலேருந்து வந்து அரசியலில் ட்ராவல் பண்ணி வந்தவங்களை தான் அரசியலில் கொண்டு வந்தார். நிறைய விஷயம் கற்றுக்கணும், புக்கு படிக்கணும், நிறைய படிக்கணும். அப்பப்போ படித்து டைலாக் மாதிரி சொல்லுனாக்க வாய் குழரும், சரியாக வராது. அது ஜாகிரதையாக இருக்கணும். சும்மா கேலி பண்ணுறதுல மட்டும். செந்தில் பாலாஜி அவர் என்ன பண்ணுவார்? செந்தில் பாலாஜி கோட்டை கரூர் தான்.
இப்போ நம்ம படம் ரிலீஸ் ஆகுது சார், விஜய் படம், அஜித் படமும் ரிலீஸ் ஆகுதுன்னா விஜய் பயப்பட மாட்டாரா? நான் அஜித்தை ஜெயிச்சு காட்டுறேன் பாரு. இன்னி வரைக்கும் அஜித் கொடுக்க உண்ட மாஸ் தானே. Correct. அஜித் ரசிகர்கள் இன்னி வரைக்கும் ஒருத்தங்க கூட விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க. அஜித்தே சொன்ன கூட போட மாட்டாங்க. அப்போ டோட்டலா சினிமாலேயே அவளுக்கு அவ்வளோ பெரிய எதிர்ப்பு இருக்குல்ல. அப்புறம் அஜித்து, அப்புறம் என்னுடைய ஃபேன்ஸு வச்சுக்கோங்க. எனக்கு உனக்கு 1000 பேர் தான் ஃபேன் இருக்கான். என்னுடைய 1000 பேர் என்ன மாதிரி யோசிக்கிறவன் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா. ஒரு ஓட்டில் தோத்து போகிறவன் இருக்கான்ல, ஒரு ஓட்டில் ஜெயிக்கிறவன் இருக்கான்ல, அதை தெரிஞ்சுக்கணும். இல்ல அதுதான் இப்ப சொல்றாங்க. அரசியல்ல ஒரு ஓட்டும் முக்கியமானது. ஆனா இப்ப சொல்றது என்னன்னா எம்எல்ஏ எலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 5000 ஓட்டு 2000 ஓட்டு டிஃபரன்ஸ் தான் நிறைய ஜெயிக்கிறது. 500 ஓட்டு 2000 ஓட்டு பயப்படுறாங்க. நான் இப்போ முதலமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கேன், தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 5 லட்சம் ஏழை பிராமணர்கள் ஒரு பட்டன் செல்போன் கூட இல்லாமல் ஏழ்மை நிலையில் இருக்காங்க. நமக்கு குடிகாரன் ஓட்டு தேவை, குப்பை பொறுக்கிறவங்க ஓட்டு தேவை, எல்லாரும் ஓட்டும் தேவை. ஏன் இவங்க ஓட்டு உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஒரு அந்தனர் நல வாரியம்னு ஒன்று ஆரம்பித்து அவங்க கல்விக்கெல்லாம் உதவி பண்ணுங்க. இது ஆந்திரா, கர்நாடகா, கேரளாவில் இருக்குது. அப்படி நீங்கள் பண்ணிட்டு போங்க. அந்த 5 லட்சம் ஓட்டும் இதுவரைக்கும் எந்த கட்சிக்குமே போகாத ஓட்டு உங்களுக்கு வரும். தமிழ்நாட்டினுடைய வெற்றி தோல்வியே 2.5 லட்சம் இல்லை 3 லட்சம் ஓட்டில் தான் தீர்மானிக்கப்படுகிறது. புரிஞ்சுக்கணும். அதனால இது நிறைய குழந்தைங்க விஜய் ஃபேனாக இருக்கலாம். ஃபேன் கிடையாது. அவர் வந்து நான் உங்களுக்கு என்ன செய்வேன், உன் படிப்புக்கு நான் கேரண்டி, உன்னுடைய நீ லைஃப்பில் செட்டில் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு இத்தனை வேலை வாய்ப்பு வாங்கி கொடுப்பேன். என்ன முடியாது. அதுக்கு சொல்கிறேன். அதனால் நம்ம வந்து எல்லாருமே ஒழுக்கத்தோட குழந்தைங்களை வளர்த்துட்டா சரியா போகும். சினிமா நடிகரில் யாருமே தயவு செஞ்சு அவன் பின்னாடி போகாதீங்க. அவன் உங்களுக்கு என்ன செய்வான்? காசு கொடுக்குறீங்க, நீங்கள் காசு கொடுக்க நடிச்சதையே திருப்பி நடிச்சிட்டு இருக்க. சரி, நேற்று போன ஷோ பார்த்துட்டியா, இந்த ஷோ நான் வேறு மாதிரி நடிக்க முடியாது. அது ட்ராமாவில் வேணால் நான் பண்ணி கொடுப்பேன். போன ட்ராமாவில் ஒரு டைலாக், இந்த ட்ராமாவில் வேறு டைலாக் சொல்லலாம். பட் ட்ராமா முடிஞ்சால் நான் ஏன் ஆடியன்ஸோட பேசுகிறேன்? ஆடியன்ஸோட ஏன் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்? உங்களுக்கு அந்த ப்ராக்சிமிட்டி, நீ தள்ளி போவேன். நான் மட்டும் ஒரு இரும்பு கூண்டுக்குள்ளே இருப்பேன், நீங்கள்லாம் கூட்டமாக அப்படியே இருங்க. என்ன சரியா இல்லை. அது அவர் மாற்றிக்கணும். அவர் இன்னும் டைம் இருக்கு. இன்னும் மே மாதம் தானே எலெக்ஷன். அதுக்குள்ளே எப்படியாவது பயமுறுத்தி நீ பிஜேபி வந்தால் தான் உனக்கு வாய்ஸ், இல்லாட்டா ஒன்று அப்படியே ஜெயிலில் போட்டுருவாங்கன்னெலாம் எல்லாம் வேணால் மிரட்டலாம். அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. தமிழ்நாட்டில் இந்த